ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நாவல்குள்ளார போகலாம். பேசியபடியே அவர்கள் மூவரும் கிளம்பி அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு சரியான நேரத்திற்கே வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் நினைத்தபடியே லேகாவின் தோழியின் திருமணமும் முடிந்து அவர்கள் அனைவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். கதிரும் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருப்பதாக பொய் கூறி லேகாவிடம் பேச ஆரம்பித்தான். லேகா, இன்னைக்கு கௌதமுக்கு பர்த்டே என்று கதிர் கூறவும் அனைவரும் கௌதமிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் கதிரே லேகாவிடம் நாம் எல்லோரும் மூவிக்கு போகலாமா என்று கேட்டான். அதற்கு அனைவரும் சம்மதிக்கவே லேகாவின் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் கிளம்பி சென்றனர். இடைவேளை வரை நன்றாக ஓடிக்கொண்டிருந்த அந்த சினிமாவில் லேகாவின் ஃபோட்டோ வரவும் அதில் அதிர்ந்து போனவள் மேலும் கௌதம் அதில் தன்னை காதலிப்பதாய் சொல்லவும் சிறு கோபத்துடன் புன்னகைத்தாள். அவன் மேலும் கைகளில் பூங்கொத்து தந்து ஐ லவ் யூ லேகா என்று சொல்லவும் அவள் முழுவதுமாகவே உருகிவிட்டாள். பூங்கொத்தை வாங்கி கொண்டு ஐ லவ் யூ டூ கௌதம் என்ற லேகாவின் கண்களில் அத்தனை காதல் வழிந்தது. கௌதமிற்குத்தான் சந்தோஷத்தில் கை கால்கள் புரியவில்லை. 7 வருட காதல் கைகூடியதில் அவனுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. சுற்றம் கூட உணராமல் அவளை இறுக அணைத்து கொண்டான். அவளும் விலக மனமில்லாமல் அவனது அணைப்பிலேயே கிடந்தாள். கௌதம், இது பப்ளிக் பிளேஸ்டா என கதிர் அவன் காதுகளில் சொல்லவும் தான் சுய உணர்வு பெற்றவன் அவளை விட்டு விலகினான். அதன் பிறகு அந்த சினிமாவை பார்த்துவிட்டே அனைவரும் கிளம்பினர். கௌதமும் லேகாவும் கைகோர்த்து கொண்டு அனைவருடனும் ஹோட்டலுக்கு சென்றுவிட சாராதான் திண்டாடி போனான். தன் பின்னாலே சுற்றி வரும் கதிரை பார்த்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க சாரா மட்டும் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டு கதிரும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் அமர்ந்ததுமே என்ன சொல்லப் போகிறான் என்பதை யூகித்தவள், சார், நீங்கள் என்ன சாப்பிட மட்டும் தயவு பண்ணி சொல்லாதீங்க, தலைவலி உயிர் போகுது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, பாஸ்கெட்டை போய் எப்போ கிளம்பலான்னு கேட்டுட்டு வாங்களேன். என்னம்மா நீ, அவனே இப்போ தான் அவள் லவ் பண்ணுற பொண்ணு கூட சேர்ந்துருக்கான், இப்போ போய் அவனை கூப்பிட சொல்கிற? ஈவினிங் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க. வாட், அப்போ நான் எப்படி போகிறது? நீயும் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கலாமே. என்ன சார் கிண்டலா? சே, நான் பாஸ்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்றவள் அவனுக்கு ஃபோன் செய்தும் விட்டிருந்தாள். கௌதம் அவளை கதிருடன் கிளம்ப சொல்ல அவளும் மிகவும் தயங்கினாள். ஏன் சாரா, கதிர் கூட போகிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அவன்தான் என்று எப்படி அவனிடம் சொல்வது என யோசித்தவள் வேறு வழியின்றி கதிருடன் செல்ல சம்மதித்தாள். சரிங்க சார், வாங்க கிளம்பலாம் என அரைமனைதாய் சொன்னவளை பார்த்து மனதிற்குள் புன்னகைத்த கதிர் அவளை இன்னும் சீண்ட எண்ணினான். கிளம்பலாம் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதே, பசியோடையெல்லாம் என்னால் டிரைவ் பண்ண முடியாதுமா என்றவனை முறைத்து வைத்தாள் அவள். ஓகே சார், போய் சாப்பிட்டு வாங்க, நீயும் வந்தால் தான் சாப்பிடுவேன். சார், ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு தலைவலின்னு, என்னால் எதுவும் சாப்பிட முடியாது, தயவு பண்ணி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்று கராராக சொன்னவளை பார்த்து ஒரு பெருமூச்சுடன் சாப்பிடுவதற்காக கௌதம் இருக்குமிடம் சென்றான். டே கதிர், உன் லவ்வை சொல்கிறதுக்கு இதை விட்டால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடு. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது 2 பேரும் லவ்வஸாக தான் வரணும் என்று சொன்ன கௌதமை மகிழ்ச்சியுடன் பார்த்த கதிருக்கு எப்படி அவளிடம் சொல்லப் போகிறோம் என்ற தவிப்பே அதிகமாக இருந்தது. இவர்கள் பேசுவது அனைத்தையும் அறியாமல் கதிருடன் சாரா கிளம்ப தயாரானதுதான் பரிதாபம். கதிரும் சாராவும் கிளம்பும் முன்பே கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர தயாராகிவிட அவர்கள் கிளம்பவும் மழை வரவும் சரியாய் போனது. நல்ல பலமான காற்றுடன் கூடிய பலத்த மழை. சிறிது தூரம் வரை காரை ஓட்டிச் சென்றவன் அதற்கு மேல் முடியாமல் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டான். சார், ஏன் காரை நிறுத்திட்டீங்க? என்ன சாரா, எப்படி மழை கொட்டுது பாரு. இதில் எதிரில் இருக்கிறதே எதுவுமே தெரியல, கொஞ்சம் மழை குறைஞ்ச வாட்டி போகலாம் என்றவன் சீட்டில் அப்படியே சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் சாரா, ஏதாச்சும் பேச, எனக்கு போர் அடிக்குது என்றான். சார், நானே வீட்டுக்கு போக முடியலன்னு டென்ஷனில் இருக்கேன், இதில் நீங்கள் வேற கடுப்பேத்தாதீங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும் போதே அனுபவிச்சிடணும். இரு, உன் டென்ஷனை குறைக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் என்று அவன் ஃபோனில் காதல் பாடல்களாய் போட்டு தள்ள ஆரம்பித்தான். அந்த பாடல்களின் மூலமே அவனது காதலை அவளுக்கு கடத்த முயன்றான். ஒரு கட்டத்திற்கு மேல் பாட்டை நிறுத்தியவன் மெல்ல அவளிடம் பேச ஆரம்பித்தான். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததில்ல? எனக்கு இந்த மாதிரி லவ் மெலடிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பின்ன இந்த மாதிரி சாங்ஸ் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா சார்? ஆனால் இந்த கொசு தொல்லை தான் தாங்க முடியல. இன்றைக்கி மட்டும் என்கிட்ட மாட்டிச்சு, நல்லா வகையாக வச்சு செஞ்சு விட்டுருவேன். அவள் என்ன சம்பந்தம் இல்லாமல் ஏதோ சொல்கிறாள் என முதலில் குழம்பியவனுக்கு ஒருவேளை அவள் தன்னைத்தான் கொசு என்று சொல்கிறாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. எங்கே இருக்குது கொசு? ஓ, இல்லைன்னு வேற சொல்வீங்களா என அவள் அழுத்தமாக கேட்டாள். அதிலேயே அவள் சந்தேகம் உறுதிப்பட்டுவிட அதன் பிறகு வாயையே
வாயை திறக்கவே அவனுக்கு பயமாய் போனது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், சார் இப்போ காரை எடுக்க போகிறீங்களா இல்லையா? மாட்டேம்மா, இந்த மலையில் என்னால் நிச்சயமாக கார் ஓட்ட முடியாது. சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் என்றவள் காரை விட்டிறங்கி அவனை எழுப்பிவிட்டு டிரைவர் சீட்டிற்கு வந்திருந்தாள். ஏய், நீ கார் ஓட்டுவியா என்றவனது கேள்விக்கு முறைப்பேயை பரிசாக கொடுத்தாள். உன்னை நம்பி எல்லாம் வர முடியாதம்மா. ஓ அப்படியா சார், அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. நாம் இருந்தமே அந்த ஹோட்டல் தான், அங்கே பாருங்கள் தெரியுதா? கீழே இறங்கி அப்படியே பொடிநடையாக நடந்து போங்க, ஹோட்டல் வந்துடும். நான் காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஏய், இது என்னோடய காரு, விளையாடுறியா? சார், விளையாடுறது நான் இல்லை, நீங்கள் தான். நம்பி வந்த பொண்ணை நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்கீங்க. சாரா, நான் என்ன பண்ணுறது, மழை வந்துடுச்சே. இட்ஸ் ஓகே சார், நான் உங்களை விட நல்லாவே ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியமாக உட்காரலாம். இல்லைனாலும் நான் இப்போ கிளம்ப தான் போகிறேன். காரை கொண்டு போய் ஆஃபீஸ்லேயே விட்டுறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று சொன்னவளை ஒரு பயத்தோடு பார்த்தவன், சரிதான், உன் கூட சாகணும்னு என் முடிவு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? காரை எடு என்றான். ஸோ சாக போகிறதா முடிவே பண்ணிட்டீங்க என்றவள் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். மிதமான மேகத்துடன் மிகவும் லாபகரமாக காரை ஓட்டியவளை பார்த்த பொழுது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. சாரா, எப்படி இவ்வளோ அருமையாக கார் ஓட்டுற? சார், எனக்கு உங்களை மாதிரி கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ நான் டிரைவிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் என்னால் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண முடியும். எதுவும் பேசாதீங்க என்று சொல்லி அவனது வாயையும் அடைத்து வைத்தாள். அந்த மலையை விட்டிறங்கியதும் கார் மிதவேகத்தில் சீறிச் சென்றது. ஏய் சாரா, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ரொம்ப நாள் கழித்து கார் ஓட்டுறேனா, அதனால் கை ரொம்ப பரப்பறக்குது. ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா? சேச்சா, நான் இதை விட ஸ்பீடாக கூட கார் ஓட்டுவேன் தெரியுமா? என்ன சார் பண்ணுறது, உங்கள் ஸ்பீடெல்லாம் எனக்கு வருமா என பேசிக்கொண்டே சென்றவள் திடீரென ஒரு ஹாஸ்பிட்டலில் காரை நிறுத்தினாள். இங்கே எதுக்கு நிறுத்தினேன்? நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் சார். ஏன்? சார், அம்மா இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி, நானும் உங்கள் அம்மாவை பார்க்க வரேன். அவள் சார் என கத்தியே விட்டாள். ஐயோ, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் உங்கள் கூட ஊர் சுற்றிட்டு வந்தேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னை எரிக்க கூட தயங்க மாட்டாங்க. நானே இப்போ என்ன போய் சொல்லி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். இதில் நீங்கள் வேற ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க? தயவு பண்ணி கிளம்புங்க என்று அவள் கத்தவும் தான் அவளை பிரிய மனமில்லாமல் கிளம்பினாள். மறுநாள் காலை ஆஃபீஸிற்கு வந்த கௌதமிற்கு அப்பொழுதுதான் கதிரையும் சாராவையும் காரில் அனுப்பியது நினைவே வந்தது. சாரா மட்டும்தான் அப்பொழுது ஆஃபீஸுக்கு வந்திருந்தாள். அவள் எப்பொழுதும் போல் அமைதியாகத்தான் இருந்தாள். அவளிடமிருந்து அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கதிருக்கு ஃபோன் செய்தாலும் அவன் எடுக்கவும் இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு தலையை தொங்க போட்டபடி வந்த கதிரை கண்ட கௌதம், டே என்ன ஆச்சு என்று கேட்டான். பச்சை மிளகா ரொம்ப காரமாக பொரிஞ்சு தள்ளிடுச்சு. சேதாரம் அதிகமோ? ரொம்ப என்ற கதிரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் கௌதம். என் பொழப்பு உனக்கு சிரிப்பாக இருக்கா? பின்ன என்னடா, உன் லவ்வையாச்சும் சொன்னியா இல்லையா? சொல்ல ட்ரை பண்ணதுக்கே என்னை வறுத்தெடுத்துட்டா. டே போடா, நீ மிஸ் பண்ணிட்ட. நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக சப் பண்ணியிருப்பா. அப்படியா சொல்கிற? ஆனால் இப்போ என்னடா பண்ணுறது? பேசாமல் சாரா எனக்கு கொடுத்த ஐடியாவையே அவளுக்கும் அப்ளை பண்ணிட்டா. ஆனால் அவள் தேற்றக்கிழமை வரமாட்டாளே. ஆமாம் தான், பட் ஏதாச்சும் ஹோட்டலில் வச்சு பிளான் பண்ணலாம். நான் அவளை அங்கே கூட்டிகிட்டு வரேன் என்று சொன்ன கௌதமை நம்பிக்கையாய் பார்த்து புன்னகைத்தான் கதிர். அடுத்தடுத்த 2 நாட்களும் அமைதியாய் மறைய அவர்கள் திட்டமிட்ட நாளும் வந்தது. அன்று மதியம் பிஸ்னஸ் லஞ்சுக்கு போவதாய் அவளை பொய் சொல்லி கூட்டிக் கொண்டு கிளம்பினான் கௌதம். வழியிலேயே கதிரும் இணைந்து கொள்ள ஹோட்டலை வந்தடைந்தனர். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென 4 இருந்து அழகாய் காதல் பாட்டிற்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கவும் முதலில் திகைத்தவள் பின்னர் யாருக்கு வைத்த விருந்தோ என்று அதை வேடிக்கை பார்க்கவும் தொடங்கினாள். சிறிது நேரத்தில் கதிரும் அவர்களுடன் சேர்ந்து நடனம் ஆட அப்பொழுதுதான் அவளுக்கு மின்னல் வெட்டியது. ஏதோ சரியில்லை என்பதை நொடியில் யூகித்தவள் சடாரான எழுந்து கிளம்ப போக அவள் கையை இறுக்கமாக பிடித்தான் கௌதம். எங்கே போகிற? பாஸ், ஃபோன் வருது, பேசிட்டு வரேன் என்றவளை பிடித்து அமர வைத்தவன், எதானாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு போ என்றான். அடுத்து நடக்கப் போவதை உணர்ந்தவளுக்கு அதை தடுக்கும் வழிதான் தெரியவில்லை. கௌதமோ அவள் கையை இறுக்கமாக பிடித்திருக்க அவள் தவித்து போனாள். கதிரோ மிக அழகிய சிவப்பு ரோஜாக்கள் அடங்கிய பூங்கத்தை அவள் முன் நீட்டி மண்டியிட்டபடி ஐ லவ் யூ என்றான். கடைசியில் அவள் அஞ்சியது நடந்தே விட்டிருந்தது. இருந்திருந்தும் தான் கொடுத்த ஐடியா இப்படி பூமரங் மாதிரி தன்மேலேயேவா திரும்ப வேண்டும்? சில நொடிகள் கதிரையே நோக்கியவள் சடாரென கௌதமிடம் திரும்பினாள். அவள் கண்களில் சிறிதளவு கூட காதல் இல்லை என்பதை உணர்ந்த கௌதமிற்கு முதலில் அவள் மறுத்து விடுவாளோ என்கின்ற சந்தேகம் வலுப்பெற்றது. சரா, முதல்ல பொக்கேயே வாங்கு என்று கௌதம் அதட்டியும் கூட அவள் அசையாமல் அப்படியே தான் நின்றாள். சரா ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸை வாங்கு என அவன் கெஞ்சவும் மெல்ல கைகளை உயர்த்தினாள். அவள் கதிரிடமிருந்து பூங்கத்தை வாங்குவதற்காகத்தான் கை நீட்டுவதாய் அனைவரும் நினைத்திருக்க
அவளோ அந்த டைனிங் டேபிள் மீது இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலை விட்டே வெளியேறியிருந்தாள். கதிரோ முற்றிலுமாய் உடைந்து போயிருக்க கௌதம் அவள் மீது கடும் கோபம் கொண்டான். கதிரை சமாதானம் செய்து கூட்டிச் செல்வதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றானது. அவனை அவன் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தவன் நேராக ஆஃபீஸிற்கு சென்றான். சிறிதும் குற்ற உணர்வு இல்லாமல் யாரிடமோ நின்று புன்னகைத்தபடியே பேசிக் கொண்டிருந்தவளை கண்டவனுக்கு அவளை பிடித்து கன்னத்தில் ஓங்கி ஓங்கி அறைய நினையும் அளவு கோபம் வந்தது. உடனே அவள் அருகில் சென்றவன், ஆஃபீஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று அனைவர் முன்னிலையிலும் கத்தத் தொடங்க அதில் அவள் முகம் வாடி போனது. என் கேபினுக்கு வா என்று சொல்லிவிட்டு அவள் வேகமாய் சென்றுவிட அவன் பின்னே தயங்கியபடி சென்றவளுக்குத்தான் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று பயம் ஆட்டுவித்தது. தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தவளை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பித்தான் கௌதம். உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அழகின்னு நினைப்பா? கதிரோட மனசு முழுசாக உடைச்சிட்டியே. உனக்கு கொஞ்சம் கூடவா மனசாச்சு இல்லை? வேற பொண்ணே இல்லாத மாதிரி போயும் உன்னை லவ் பண்ணுறான் பாரு, அவனை சொல்லணும். அவள் பதிலேதும் பேசாத அமைதியாக தலை குனிந்தபடி நிற்கும். சாரா, உன்கிட்ட தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உண்மையாக லவ் பண்ணுற பசங்களையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ? நீ அவனை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். உன்னை சும்மா மட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத. என்ன பாஸ் பண்ணுவீங்க? என்னடி கொழுப்பா? உடம்பு முழுக்க திமிரு. உன் திமிர் அடக்கி கதிரோட காலை பிடிச்சி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு கெஞ்ச வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. பாஸ், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த மரியாதையே உனக்கு அதிகம். நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்னு இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், எதுவுமே தெரியாத பாப்பாவா நீ? ஏன் கதிர் உன்னை லவ் பண்ணுறான்னு உனக்கு முன்னமே தெரியாது? தெரியும் தான். அப்புறம் அவனை பிடிக்கலன்னு அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எதுக்கடி அத்தனை பேர் முன்னாடி அவனை இப்படி அசிங்கப்படுத்தின? பாஸ் ப்ளீஸ், இப்படி எல்லா தப்பையும் தூக்கி என் மேலேயே உங்களால் இப்படி போட முடியுது? என்ன எங்கே பாஸ் போனார் உங்கள் ஃப்ரெண்டு? உடனே அவரை வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசணும். என்ன பேச போகிற? நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை வர சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி தானே பேச போகிறேன், அப்போ தெரியும். கௌதமும் கதிருக்கு ஃபோன் செய்து அவனை வர சொன்னான். கதிரும் வந்து சேர சாராவை இழுத்து வந்து அவன் முன்பு நிறுத்தினான். என்னமோ பேசணுன்னு சொன்னியே, பேசு என்றவன் அவளை முறைத்தபடியே நின்றிருந்தான். சார், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட லவ் தாட்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் பேசியிருக்கேனா? அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பார்வையாச்சும் உங்களை பார்த்துருப்பேனா? அவன் இல்லை என்பதை போல் தலையசைத்தான். நீங்கள் என்ன லவ் பண்ணுறதை பற்றி முன்னையே ஏதாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லை தான், ஆனால் உனக்கே தெரியும்னு நினச்சேன். ஓகே சார், நான் பொய் சொல்ல நினைக்கல. நீங்கள் என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும் தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட தனியாக தானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். எப்படி அவ்வளோ பேர் முன்னாடி நான் ஒத்துப்பேன்னு ஷூரிட்டியே இல்லாதப்போ கூட என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க? அது அப்படி ப்ரப்போஸ் பண்ணால் நீ கண்டிப்பாக ஒத்துப்பேன்னு நினச்சேன். அதுதான் சார். ஏன் நான் ஒத்துப்பேன்னு 100% கேரண்டியாக எப்படி உங்களால் நம்ப முடிஞ்சது? அதற்கு அவன் அமைதியாக நிற்கும். நான் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து உங்ககிட்ட விழுந்துடுவேன்னு நினச்சிங்களோ? அப்படியெல்லாம் இல்லை சாரா என்று அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்கும். போதும் சார், நடந்தது நடந்துடுச்சு. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாம். எனக்கு உங்கள் மேலே லவ் வரவும் வராது. பட் நான் உங்களை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப சாரி. உங்களுக்கு என் மேலே இருக்க கோபத்தை இப்பயே காட்டிடுங்க. திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, இதோட எல்லாத்தையும் இப்பயே முடிச்சுக்கலாம் என்றவளை சலனம் இல்லாமல் பார்த்த கதிர், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை சாரா. அப்படியா? ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ வேறு மாதிரி சொல்கிறாரே. இப்போ கோபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பழி வாங்குறேன்னு கிளம்பிட மாட்டிங்களே? சேச்சா, கண்டிப்பாக மாட்டேன். நீ இப்போ பேசுகிறதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் உன் மேலே லவ் அதிகமாகிட்டே போகுது. எனக்கு நீ சாரியெல்லாம் சொல்ல வேணாம், உன் லவ்வை மட்டும் சொல்ல போதும். சார், நீங்கள் என்ன பைத்தியமா? ஆமாம், உன் மேலே பைத்தியமாக தான் ஆயிட்டேன் என்றவனை கண்டமேனிக்கு முறைத்தவள் கௌதமிடம் திரும்பினாள். பாஸ், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமேலும் அவன் வெளியில் வந்தால் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். கதிரை, எப்படிடா அவகிட்ட இவ்வளோ தைரியமாக பேசினேன்? ரொம்ப முன்னேறிட்டேன். என்னடா பண்ணுறது? இப்படி பேசினாலாவது அவளை மறக்க முடியுமான்னு பார்த்தேன். சரிதான், ஆனால் சாரா உனக்கு கிடைக்கணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும் போலையே. பார்த்துக்கலாண்டா. அவளை ஒத்துக்க வைக்காமல் நான் கண்டிப்பாக ஓய மாட்டேன் என்றான் கதிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டில் ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.